வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2ல் வந்துட்டு சூ குரில் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நெடில் பார்க்க போகிறோம். சூ நெடில் ஓகேங்களா. இப்போ சூ கொடுத்துருக்காங்க. சூனா வான வகை. சூனா சூரியன் ஞாபகம் வச்சுக்குவோம். சூரியனால தான் வானம் வந்து வகை வகையாக வேறு வேறு கலரில் தெரியுது. சிகப்பு, ஊதா, வெள்ளை இந்த மாதிரி கலராக தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சைனா கைப்பொருள் செல்வம்னு கொடுத்துருக்காங்க. சைனா சைக்கிள் ஞாபகம் வச்சுக்குவோம். சைக்கிள் வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் செடி போட்டு காயெல்லாம் கைப்பொருள்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறோம். விற்றுட்டு செல்வம் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேனா நமக்கு என்னன்னு தெரியும். சேனா உயர்வுன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. நம்ம ஒரு கதையாக பார்க்கலாம். அங்கே எருது காளைன்னு இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எருதுனா எருவ மாடு, காளைனா காளை மாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளை மாட்டுக்கு வந்து சிவப்பு வந்து ஆகாது. இந்த படையப்ப படத்தில் கூட சிவப்பு வெறிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சிவப்பு ஆகாது. அதனால காளையும் எருவும் கத்துது, ஒலிக்குறிப்பு கொடுக்குது. எப்படி ஒலிக்குறிப்பு கொடுக்குதுன்னா எதிர்மறையாக. காளை வேறு மாதிரி கத்துது, எருது வேறு மாதிரி கத்துது, எதிர்மறையாக கத்துது, எதிர்மறையாக ஒலிக்குறிப்பு கொடுக்குது. அதனால் நம்ம மாட்டை வந்து கட்டி போடுறோம். எங்கே கட்டுறோம்னா செங்கோட்டையில் போய் கட்டி போடுறோம். யார் கட்டுறான்னா இந்த சேரான் அப்படின்றவங்க கட்டுறான். கட்டுறதுக்கு ஒரு மரம் வேணும்ல. அங்கே செங்கோட்டை பக்கத்து இடது பக்கம் ஒரு அழிஞ்சில் மரம் அப்படின்னு இருக்குது. அதான் இடமம் இருக்குது. பக்கத்தில் அழிஞ்சில் மரம் இருக்குது. அந்த மரம் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து சோனா மதில் நம்ம புக்கில் இருக்குது. மதில் அரண் நம்ம படிச்சிருப்போம். இங்கே வந்து ஒளி மதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மதில் அரண் இதெல்லாம் எங்கே இருக்கும்? ஒரு நகரில் இருக்கும் ஓகேங்களா. இந்த மதிலில் வந்து யார் இருக்கான்னா உமையால் அப்படின்னு ஒரு ஊமையான ஒரு பெண் இருக்குது. அந்த பொண்ணு வந்து பேசாது, அமைதியாக தானே, ஊமையாக தானே இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஒலி கேட்குது, சவுண்டு கேட்குது மதிலுக்குள்ளே. அதனால் வானரசன் வந்து வெளில நிற்கிறான். அவன் வந்துட்டு என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு வியப்பாக பார்க்குறாங்க. தான் வியப்பு சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஞா அப்படின்னா சுட்டு பொறுத்துன்னு இருக்குது. ஞா வந்து எதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பொருத்தி நம்ம சுட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஞாயிற்கு வரும், அது கரெக்டாக இதுக்கு தான் வரும் அப்படின்ட்டு சுட்டி பொறுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தானா குபேரன் நான்முகன் அப்படின்ட்டு இருக்குது. குபேரன் நமக்கு என்ன செல்வம் நிறைய தருவார் அப்படின்னு நமக்கு தெரியும். வீட்டில் வந்து குபேரன் வச்சுக்கிட்டா நிறைய செல்வம் கிடைக்கும்னு தெரியும். அதான் குபேரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குபேரனோட சேர்த்து நான்முகன் கடவுளும் இருக்கார் ஓகேங்களா. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா தானா புக்கில் இருக்குது. கொடு தருக அப்படின்னு புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும் ஓகேங்களா. அடுத்து தாவுதல் அப்படின்னு நமக்கு தெரியும். தாவுதல், தாண்டுதல் அப்படின்னு ஒரே மாதிரி இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்துட்டு குறியில் வந்து நான்முகன் கடவுள் நமக்கு தராருன்னு ஞாபகம் வச்சுட்டோம். இங்கே நான்முகன் கடவுள் வந்து நம்ம எந்தெந்த விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வேண்டுறோம். என்னென்ன வேண்டாம்னா அழிவு, குற்றம், கேடு, கொடியன், பகை, வலி, வருத்தம், நாசம், குறை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வேண்டுறோம். ஒன்று வலிமை வேணும், ஃபுல்லாக பரப்பி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறோம் நம்ம ஓகேங்களா. இது இப்போ பார்க்க போகிறோம். தீனா நெருப்புன்னு நமக்கு தெரியும். நெருப்பு, விளக்கு, தீனா இது ரெண்டுலேயும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒளி, வெளிச்சம் கிடைக்கும் ஓகேங்களா. இது ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா தீனா தீமை நமக்கு தெரியும். தீமை செஞ்சால் நரகத்தில் நமக்கு சினம்னா கோவப்படுவாங்க, நஞ்சுனா விஷம், இதெல்லாம் கொடுமை நடக்கும் நமக்கு தீமை செஞ்சோன்னா. தீமை இருந்துச்சுன்னா அங்கே இனிமையான ஒரு விஷயம் நடக்கும். இனிமையான அறிவு, ஞானம் அறிவு ரெண்டும் ஒன்று தான். இனிமையாக இருந்தால் நடக்கும். ஒரு நல்ல வழியும் கிடைக்கும் இனிமையாக இருந்தால். அதான் உபாய வழி அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறோம். தூனா இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா தூனா துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். துன்பமும் வருத்தமும் எல்லாமே ஒன்று தானே. இங்கே பாருங்கள், வருத்தம்னு இருக்குது, வருத்தல்னு இருக்குது. வருத்தல் வந்து நம்ம வளர்க்குறோம். நம்ம ரொம்ப வருத்தமாக மனசு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்களாம், வளர்த்தல்னு இருக்குது. அடுத்து அந்த வளர்த்தா சேர்ந்துருமா, அதான் சேர்மானம்னு இருக்குது. நிறைய சேர்ந்துட்டுனா நிறைஞ்சிரும், அதான் நிறைதல் அப்படின்னு இருக்குது. நிறைஞ்சிட்டு ரொம்ப பாரமாக வருத்தமாக இருக்கனால அதை வந்து நம்மளை தாங்க முடியாதனால எரிக்கிறாங்க, அதான் எரித்தல். எரிச்சதுக்கப்புறம் அது வந்து கெட்டு போயிருமா, அதான் கெடுதல் இருக்குது. இதெல்லாம் கெட்டு நம்மள்கிட்ட விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும்ல, அதான் பிரிவு கிடைக்குது. பிரிவு கிடச்சிட்டுனா நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அனுபவம் கிடைக்குது. அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம நல்ல வழியில் நடக்கிறோம். நல்லா எப்படி நடக்கிறோம்னா அசைஞ்சு நடக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தூனா தூய்மைன்னு புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும் ஓகேவா. அடுத்து வந்து தூய்மை. இதில் வந்து நம்ம ஒரு பறவை, புறா அப்படிங்கிற ஒரு பறவை வச்சு பார்க்க போகிறோம். புறா வந்து என்ன கலரில் இருக்கும்? மோஸ்ட்லி புறா வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும். அதான் வெண்மை அப்படின்ட்டு இருக்குது. வெண்மை கலரில் ஒரு பறவை புறா இருக்குது. அந்த புறாவுக்கு வந்து இறகு இருக்குது.
ஆனால் அந்த புறா என்ன வகை அப்படின்னா புள்ளிறகு, அந்த இறகு ஃபுல்லாகவே புள்ளி புள்ளியாக இருக்குது. ஓகேவா, புள்ளிறகு வகை இருக்குது. அதனால அந்த புள்ளியை பிடுங்கிடணும் அப்படின்னு ஒரு பகை வந்து அந்த பற்றுக்கொடு அப்படின்னு பிடுங்குறாங்க. எப்படி பிடுங்குறாங்கன்னா நல்லா வலிமையோடு பிடுங்கும்போது அதோட புறாவோட சேர்ந்து இறகுல தசையும் சேர்ந்து வந்துடுது. சேர்ந்து வர்றதுனால இது வேண்டாம் அப்படின்னு சீனு துத்தம் தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுறது துத்தம்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ தேனா தெய்வம் நம்ம புக்கில் இருக்குது. நமக்கு தெரியும் தெய்வம் கடவுள் எல்லாம் ஒன்று தான். நாயகன், நமக்கு யார் தெய்வம் கடவுள்? நம்ம அப்பா தான். அப்பா நமக்கு நாயகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க 3 பேர் தெய்வம், கடவுள், நாயகன், இவங்கள்ட்ட நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடை வந்து தெய்வமாக நடத்துவாங்க. அது வந்து ஒரு கொள்கையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ தைனா என்ன? தை மாதம் நமக்கு தெரியும், திங்கள் நாளும் மாதம்னு தெரியும். ஓகேவா, இது 2 ஈக்குவலாக இருக்குது. பூசம் நாள்னு கொடுத்துருக்காங்க. தை மாதம் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அலங்காரம்னு இருக்குது. அலங்காரம் என்னென்னா பொங்கல் வந்துட்டாலே வீட்டை வந்துட்டு நல்லா அலங்காரம் பண்ணுவோமா, சுத்தமாக பண்ணுவோம், மரக்கன்றெல்லாம் வைப்போம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து தைனா தைத்தல் நமக்கு தெரியும், புக்கில் இருக்குது. ஓகேவா. அடுத்து கூதோசை மகராசின்னு இருக்குது. பொங்கல்னாலே பொங்கல்னாலே தைனாலே பொங்கல் தான் இருக்கும். இங்கே பூதோசைன்னு இருக்குது. ஏதோ ஒரு நல்ல மகர ராசி படித்தவங்க போல் அவங்க வந்து தோசை வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.